நீங்கள் இன்றைக்கி புதினா சோறு எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேனுங்க. ஒரு பச்சை மிளகாய்ங்க, பூண்டு ஒரு 5 இஞ்சி ஒரு துண்டுங்க, கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஒவ்வொரு கையை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தலை கொஞ்சம் போட்டுங்க, மூணையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி புதினா சோறு ஆக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுங்க, ஒரே ஒரு வரமிளகாய் பிச்சு உள்ளே போட்டுருங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை தலை போட்டுங்க. கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறங்க இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் உள்ளே ஊற்றிடலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. சோறு வடிக்கிறப்போ உப்பு போட்டிருந்தா இதில் கம்மியாகவே போட்டுங்க. தண்ணி பூரா சுண்டி வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வடித்து ஆற வச்சுருக்கிற சோறு எடுத்துங்க, போட்டு கிளறிட்டோம்னா சூப்பரான புதினா சோறு ரெடிங்க. இதில் கொத்தமல்லி தலை, புதினா தலை, கருவேப்பிலை தலையெல்லாம் கலந்துருக்கிறதுனாலங்க சோறு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. புதினா சோறுக்கு தொட்டுக்கிறங்க வாழைக்காய் மேல் தோலெல்லாம் சீவிட்டுங்க, வட்ட வட்டமாக அரிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம்னா வாழைக்காய் சூப்பராக இருக்குங்க.